ஒரு முக்கியமான மரம் அந்த பனை மரம். அதனுடைய வேரை மேடம் பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு டியூப் மாதிரியே இருக்கும். அது மழை காலத்துல அந்த உள்ளார ஸ்பாஞ்சு மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஸ்பாஞ்சு என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு என்ன பாத்தீங்கன்னா மழை காலத்துல நல்லா விரிஞ்சு மழை தண்ணியை உள்ளார விடும். கோடை காலத்துல சுருங்கிக்கும். தண்ணியை கொஞ்சமா மேல எடுத்து மரத்துக்கு விடும். மழை காலத்துல அது விரிஞ்சு மழை தண்ணியை கிரகிச்சு உள்ளார விடுது. கோடை காலத்துல சுருங்கி அந்த பனை மரத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மட்டும்தான் மேல எடுக்குது. என்ன ஒரு நுட்பம் பாருங்க, இயற்கை. அதான் அப்படி ஒரு இது. அதே போல இன்னைக்கு அப்ப எல்லாம் இடிதாங்கி எங்க பார்த்தாலும் இருக்கும். சின்ன பிள்ளையா இருந்தப்போ இடிதாங்கி எங்க பார்த்தாலும் இருக்கும். இப்ப இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம வட மாநிலத்திலேயே ஒரு மாநிலத்துல இடி தாங்கறதுக்காக வெளியே பனைமரம் நடுறாங்க, ஒரிசா. அதே போல இன்னைக்கு நம்ம பகுதியில் இடி தாங்கியா இருக்கிறது பனைமரம் தான். அது மாதிரி இயற்கை இடர்பாடுகள் இருந்து பனைமரம் தான் நம்மள நல்லா காணாது பண்ணுதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி சார், இப்ப பனையை பத்தி அதோட வேர்கள் சிறப்பே பிரம்மாண்டமா இருக்குது. யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. இப்படி கூட இயற்கை எத்தனை அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னீங்க. சுனாமி காக்கிறதுக்கு கூட இந்த பனைமரங்கள் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டதுண்டு. உப்பு நீரை கூட நல்ல நீரா மாற்ற தன்மை இந்த பனைமரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதானா? ஆமா, அதாவது மழை நீரை கிரகிக்கும் போது அங்க இருக்க தண்ணி நிறைய நல்ல குடிநீரா மாறுது. நல்ல குடிநீர், இந்த குடிநீர் நிறைய போகும்போது உப்பு நீர் தலைமுறையே வெளியாகிடுது. சரி, இது மட்டும்தான் ஒரு பனையின் சிறப்பா? நீங்க ஒரு பனையை பத்தின ஆராய்ச்சி இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன் வந்திருக்க மாட்டீங்க. அப்ப என்னென்ன மாதிரியான பனைகளோட சிறப்பு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த விவசாயமும் இல்லாம 4 பனைமரத்தை வச்சு ஒரு குடும்பம் வாழ்நாள் பூரா வாழலாம், சந்ததி பூரா வாழலாம். அதுல இருக்கிற உணவுப் பொருட்கள் நிறைய வருது. அது எந்த விதத்திலையும் நஞ்சே கிடையாது. நஞ்சு இல்லாதது, எந்த வித ரசாயன கலப்பும் இல்லாத பொருட்கள், உணவுப் பொருட்களா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம பயன்படுத்தலாம். அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரக பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.